உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எடை அதிகமா இருக்கிறவங்க தான் எப்படி எடையை கம்மி பண்றதுன்னு தெரியாம ஆர்கன்ல பிரச்சனை வந்து இதை சரி செய்யறதுக்கு வாழ்வியல் மருத்துவம்னு ஏதாவது இருக்கா? சீரகம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை இன்னைக்கு மக்கள் மறந்துட்டாங்க. அகத்தை சீர் செய்ய வேண்டும். இந்த லிவரை வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நம்ம வந்து கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். இருக்கிறதுல அதனாலதான் ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே சொல்றது இதயம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க சார். இதய துடிப்பு நின்றுச்சுன்னா எல்லாமே நின்றுச்சுன்னு தானே சார் அர்த்தம்? பிளட் போற ஃபியூவல பியூரிபிகேஷன் இல்லாம போனுச்சுன்னா இதுதான் ராஜ உறுப்புன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, அந்த லிவர் கெட்டு போச்சுனால ஆட்டோமேட்டிக்கா கண் பார்வையும் கெட்டு போயிடும். ஃபேட்டி லிவர் இருந்தா மட்டும்தான் கண்ணுக்கு பாத்தீங்கன்னா அந்த படலமே வர ஆரம்பிக்கும். எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு சிம்பிள் ரெமடியில நம்ம வந்து சிம்பிளா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் காஃபி வித் லெமன், ஆனா சிக்கரி கலக்காம இருக்கணும். இதை மட்டும் எடுத்துட்டு வந்தாங்கனாலே போதும். உணவு முறையில மாற்றம் கொடுக்கறத தாண்டி வேற ஏதாவது இப்ப இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்றாங்களா, ஜிம்முக்கு போறாங்க, இதெல்லாம் எதுவுமே தேவை இல்லையா? உட்காந்து எந்திரிச்சாலே போதும். சிம்பிளா இப்ப நார்மலா உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த கை அப்படி வச்சுக்கணும். தோல் சுருக்கங்கள், இந்த ஆன்டி ஏஜிங்லாம் அந்த ஒத்த எக்ஸசைஸ்லயே வந்துடும். இந்த ஒர்க் அவுட்டே போதுமான விஷயம் தான். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்வியல் மருத்துவம் பத்தி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லி நம்ம சேனல்ல நிறைய நேயர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அதாவது என்ன தேவையோ தேவையான விஷயத்த இயற்கை மருத்துவம் மூலமா சரி செய்யக்கூடிய நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் மாயன் செந்தில் சார் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். கடந்த முறை நம்ம எடுத்த பதிவு வந்து பலருக்கு உதவியா இருந்தது சார். அந்த வரிசையில தான் இன்னைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். 100ல ஒரு 70% மக்கள் வந்து கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அதிக எடையா இருக்காங்க, இல்ல எடை கம்மியா இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்துலதான் கஷ்டப்படுறாங்க. அதுலயும் எடை அதிகமா இருக்கிறவங்க தான் எப்படி எடையை கம்மி பண்றதுன்னு தெரியாம அதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து அதனால ஒரு ஆர்கன்ல பிரச்சனை வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதை சரி செய்யறதுக்கு வாழ்வியல் மருத்துவம்னு ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. நேச்சுரல், நம்ம முன்னோர்கள் அழகாக முன்னாடியும் அப்படிதான் பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப ஃபேட் ஆக மாட்டாங்க. ஆமா, ஏன்னா அவங்களோட உழைப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களோட ஃபுல்லா களத்துல வேலை செய்வாங்க. அப்ப என்ன ஆகும், வேர்வை சொட்ட சொட்ட உழைப்பு அதிகமா இருக்கும். ஆனால் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கும். ஆனாலும் குண்டாவும் இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த குண்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ஒரு புஷ்டியா இருக்கும். ஸோ அதையே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்லிம் பண்றதுக்கு அதுக்கு அழகான ஒரு மருத்துவம் கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஃபுட்டு கிடையாது. எல்லாம் ஜங்க் ஃபுட்டு, எடுக்கிறது எல்லாமே நேச்சுரலாவே கிடையாது. சீரகம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை இன்னைக்கு மக்கள் மறந்துட்டாங்க. அகத்தை சீர் செய்ய வேண்டும். சீரகத்தை பத்தி பேச போறேன். அதுக்காக தான் நான் வந்து இதையும் சொல்லிடுறேன். அகம் சீராக வேண்டும். இப்ப அகத்துல இருக்கக்கூடிய 2 விஷயம் இருக்கு. ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய லிவர். இந்த லிவரை வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே நம்ம வந்து கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். இருக்கிறதுல அதனாலதான் ராஜ உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சார். ஆனா எல்லாருமே சொல்றது இதயம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க சார். இதய துடிப்பு நின்றுச்சுன்னா எல்லாமே நின்றுச்சுன்னு தானே சார் அர்த்தம்? கண்டிப்பா. பட் அந்த இதயத்துக்கும் ஒரு சப்போர்ட் கொடுக்குது பாத்தீங்களா. நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. லிவர் வந்து கொஞ்சம் ஃபேட்டி லிவரா மாறிச்சுன்னு வச்சுங்களேன், அப்பதான் நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கிறதே நிறுத்திடுது. இதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது முக்கியமா ஒரு இன்ஜின் மாதிரி. ஆனா அந்த இன்ஜினுக்கு ஃபியூவல் கரெக்டா போகும் இல்லையா, அந்த பிளட் போற ஃபியூவல பியூரிபிகேஷன் இல்லாம போனுச்சுன்னா இதுதான் ராஜ உறுப்புன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, அந்த லிவரை நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கும். நான் அதனாலதான் முன்னோர்கள் சொன்ன சாப்பாடு சொன்னேன். ஒரு ஆடை வெட்டி ஒன்னா ஒரு ஆள் சாப்பிட்ட கணக்கு உண்டு அந்த காலத்துல. ஆனா என்னைக்காவது கொலஸ்ட்ரால்னு பிரச்சனை இருந்திருக்கா? ஏன்னா அவங்களோட உழைப்பு, அவங்களோட என்ன பண்ணாங்க, அவங்களோட ஒர்க் அவுட் ஜாஸ்தி. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க மாமிசம் சாப்பிட்டாலும் சரி, எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பிளாக்கு, ஹார்ட்ல வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. காரணம் லிவர் நல்லா இருக்கும். இந்த லிவரை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்க வேண்டிய ஒரு மெடிசன் மட்டும் நம்ம பார்த்து எடுத்துட்டாலே போதும். நம்ம இந்த ஒபிசிட்டியே வராது, கேஸ்ட்ரிக் இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா வயிறு தொப்பை இருக்கும், ஆனா ஸ்லிம்மா இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து குண்டாயிட்டம் போல் இருக்கு, தேவையில்லாத கொழுப்பு வந்துருக்கு, இல்ல கேஸ் பாடி. நம்ம அந்த ஒபிசிட்டிலேயே 2ஆ பிரிக்கணும், ஏர் பாடி, ஃபேட் பாடி. இது எப்படி பிரிக்கிறது, எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஊழ சதைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அப்போ ரொம்ப டைட்டா பார்த்தாலே தெரியும், ரொம்ப டைட்டா இருக்கும் ஆனா ரொம்ப ஃபேட்டா இருப்பாங்க, அது வந்து ஃபேட் பாடி. ஏர் பாடின்னு கேட்டீங்கன்னாக்கா நொதன்னு இருக்கும். ரெண்டுமே தொட்டாலே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் சேர்ந்து இருக்கக்கூடிய பாடி அவங்களுக்கே தெரியும், நம்ம போய் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டு, அதாவது மருத்துவமா நம்ம ஃபுட்டாவே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொல்ல போகிற டிப்ஸ் எடுத்தாலே போதுமான விஷயம். அழகா ஸ்லிம் ஆயிடுவாங்க. இது பேசிக் பார்த்தீங்கன்னா லிவருக்கான மருந்து தான்.
அந்த காலத்துல என்னோட குரு வந்து பாத்தீங்கன்னா மருந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார். மருந்து செய்யும் போது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்து தான் எல்லாத்தையும் இருப்பார். நான் கூட பார்ப்பேன் நிறைய வரவங்களுக்கெல்லாம் இதே மெயின் மெடிசன் கொடுக்குறீங்களே ஐயா, இல்லை வந்து மற்றவங்களுக்குலாம் பிரிச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். அவர் ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், எனக்கு எந்த ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் நான் அந்த லிவருக்கான மெடிசன் கொடுத்துருவேன். லிவர்ல இப்ப சரியாச்சுன்னா எல்லாமே சரியாயிரும் அப்படிம்பாரு. இப்ப பேசிக் பாத்தீங்கன்னா இந்த லிவர், அதுக்காக நான் சொல்ல வந்தேன். லிவரை கண்ணு கருத்துமா பார்த்துக்கிட்டாலே ஒபிசிட்டி தானா வந்துடும், குறைஞ்சிரும். ஸோ லிவரை நம்ம பார்த்துக்காம கண்ட உணவுகளை சாப்பிட்டோம், கண்ட நேரத்தில் சாப்பிட்டோம், கண்ட நேரத்தில் தூங்காம இருக்கிறது தான் இன்னைக்கு லிவர் கெட்டு போயிடுச்சு. லிவர் கெட்டு போச்சுனால ஆட்டோமேட்டிக்கா கண் பார்வையும் கெட்டு போயிடும். கண் புரை விழுதல், கண் பிரச்சனை வருது, கிட்ட பார்வை தூர பார்வை வருது அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க வந்து டெஸ்ட் பண்ண அவசியமே தேவையில்லை. லிவர்ல ஏதோ ஒரு பிரச்சனை, 100% ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவர் இருந்தா மட்டும் தான் கண்ணுக்கு பாத்தீங்கன்னா அந்த படலமே வர ஆரம்பிக்கும். 70, 80ல வருது பாத்தீங்களா, அது வேற. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி போடுறாங்க, மொபைல் பாக்குறாங்க. ஆக மொத்தத்துல தூங்காம பாக்குறது தான் பாத்தீங்கன்னா லிவர் அடி வாங்கும். சரியா ஒருத்தவங்களுக்கு தூக்கம் இல்லை அப்படின்னாலே லிவர் போயிடும். லிவர் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா அது வேலையை அது மறந்துடும். இந்த பிரிக்கிறது, நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கிறத மறந்துடும். அப்படி பிரிக்க மறந்துச்சுன்னா தான் என்னாகும், ஃபுல் கொலஸ்ட்ராலும் உங்களுக்கு ஹார்ட் கொண்டு போகும். ஏன்னா ரத்தத்துல போகுது இல்லையா, நல்ல கொலஸ்ட்ரால் ரொம்ப சாஃப்டா இருக்கும், கெட்டது பாத்தீங்கன்னா ரொம்ப டென்சிட்டி அதிகமா இருக்கும். அப்ப என்னாகும், போய் அடைக்கும். நான் முந்தானேத்தி கூட ஒரு டெஸ்ட் எடுத்தேன் சார், இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருப்பாங்க. முந்தானேத்தி வரைக்கும் அந்த கொழுப்பு இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லிவர் நல்லா பிரிக்காம போடுச்சுன்னா அது இன்னைக்கு நைட்ல கொண்டு போய் லாக் பண்ணி நிறுத்தும். இப்போ ஒரு வீடு இருக்கு, வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய நீங்க எல்லாத்தையும் கழுவி விடுறீங்க. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஃபோம் அடிச்ச மாதிரி, திடீர்னு ஒரு நிறைய அப்படியே நுரையோட போறக்கூடியது அங்கங்க அடைச்சிடும் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த லிவர் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஸ்டக் ஆகி பாத்தீங்கன்னா ஒர்க்கை நிறுத்திச்சுன்னா அந்த நல்ல கொழுப்பும் கெட்ட கொழுப்பும் பிரியாம நேரா போய் ஒரே நேரத்துல போய் ஹார்ட் அட்டாக் லாக் ஆகுதுன்னா டக்குன்னு லாக் ஆகுது. இது எப்போ சீரியஸா போகும்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒருத்தர் ஸ்ட்ரெஸ் ஆகும் பொழுது, டென்ஷன் ஆகும் பொழுது. இப்போ ஒருத்தருக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாவே இருந்துட்டு இருக்கு, அப்போ வரைக்கும் நார்மலா நடமாடிட்டு இருப்பாரு. அப்படி பாத்தீங்கன்னா எப்போ அவருக்கு பிரச்சனை அதிகமாகும் கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல உடம்புல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு கேள்வி கேட்கறாங்க, இல்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்து டக்குன்னு காதுல வாங்குறாங்கன்னா அந்த டென்ஷன் இருக்கும், ஆனா நார்மலுக்கு வந்துருவாங்க. ஆனா கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் ஆயிட்டு ஏதாவது அதிர்ச்சியோ கிடைக்குன்னா டக்குன்னு அவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. காரணம் அதாவது உடல் சம்பந்தமான ஒரு விஷயமும் மன சம்பந்தமான விஷயமும் சேருது. கண்டிப்பா. அதான் லிவரோடைய கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும்னு சொன்னதே அதுதான். அப்ப கொலஸ்ட்ரால் ஓரளவு ஸ்டக் ஆகிட்டே இருக்கும். இவங்க டென்ஷன் ஆயிட்டாங்கன்னா போய் டக்குன்னு என்ன ஆகும், போய் உடனே இமீடியட்டா அது என்ன ஆகும்னு ஒரு செக்ரெட் ஆகும். அந்த கொலஸ்ட்ரால் வந்து அந்த லிவர் என்ன பண்ணும், துடிக்கிற துடிப்புல கொலஸ்ட்ரால் போய் சேர்த்து என்னமோ ஒரு பேஸ்ட் அடிச்ச மாதிரி போய் ஹார்ட்ல அடிச்சுன்னா நமக்கு இமீடியட் அரெஸ்ட். ஸோ இங்கதான் அங்க பிரச்சனை ஆகிறதே காரணம். அந்த நேரத்துல போய் சிபிஆர் கொடுக்குறோமா, முடியல, ஏன்னா அங்க அடைச்சிருக்கிறது கொழுப்பு. உங்களுக்கு வந்து ரத்த நாளங்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அடைச்சிட்டு இருக்கும், இன்னொன்று வந்து பம்பிங் ஆகி போயிட்டு அது ரீஒர்க் ஆகணும், ஆட்டோ பைபாஸ் ஆகணும். ஆனா ஆகுமா, ஆகாது. ஏன்னா இங்க கொலஸ்ட்ரால் ஏற்கனவே ஃபுல் எல்லா சேனல்லையுமே அடைச்சிருக்கு. ஸோ லிவர் எப்ப வேணாலும் அந்த மாதிரி கொலஸ்ட்ரால அள்ளி வீச முடியும். காரணம் இங்க ஒர்க் பண்ண மாட்டேங்குது. சோ ஒபிசிட்டில எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்களேன். அதனாலதான் நம்ம வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையா இத்தனை நாள் பாத்துருக்க மாட்டோம். ஆனா இப்ப எனக்கு நீங்க சொல்லும் போது ஒரு பயமே வருது சார். நம்ம அவங்க நார்மலா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்காது, ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும். ஆனா அவங்களுக்கு டென்ஷனோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தான் பிரச்சனை. தூங்காம ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சிட்டு எல்லாம் ஹெவி லாஸ் ஆயிருக்கும் திடீர்னு, அதனால அவங்க தாங்கிக்க முடியாது. இல்லைன்னா ஏதாவது ஒரு இழப்பு இருக்கும் வீட்டுல, தாங்கிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, சோகத்திலே இருக்கும் பொழுது இது நடக்கும். ஸோ அதனால தான் எப்பொழுதுமே கொலஸ்ட்ரால் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டே வரணும். இப்போ நான் வந்து ஒபிசிட்டிக்கு வரேன், ஏர் பாடி ஃபேட் பாடி. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இது ரெண்டும் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு சிம்பிள் ரெமடியில் நம்ம வந்து சிம்பிளாக எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காலையில் ஏந்திரிச்ச உடனே ஒரு வகையான எனர்ஜி நம்ம உடம்புல இருக்கும். அப்போ வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஏந்திரிச்சோடனே ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் காஃபி சிக்கரி கலக்காம வெறும் காஃபி தூள் மட்டும் போட்டு நல்லா டிகாஷன் மாதிரி எடுத்துக்கணும், அரை மூடி லெமன். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பாடி இல்லைன்னா ஃபேட் பாடி எதுவாக இருந்தாலும் சரி, இது பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஜஸ்ட் காஃபி வித் லெமன், ஆனால் சிக்கரி கலக்காம இருக்கணும். இதை மட்டும் எடுத்துகிட்டே வந்தாங்கனாலே போதும். இந்த ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 7 layers ஃபேட் இருக்கும். சில பேர் மருந்து எடுத்துக்கிட்டே வருவாங்க, என்னடா நமக்கு ஒன்றும் குறையிலையே நினச்சிட்டு இருப்பாங்க. ரூட்லேருந்து உள்பக்கமாக கரைஞ்சிட்டு வரும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சில பேர் என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு மெடிசன் சூப்பரான மெடிசன் தான் எடுத்துட்டு இருப்பாங்க, நாட்டு மருந்தே எடுத்துட்டு இருப்பாங்க, ஆனா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது, பேசிக்லேருந்து ஒர்க் பண்ணும். ஒரு விதை போட்டாலே முளைக்கிறதுக்கு ஒரு டைம் தேவை இல்லையா. இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, ஆகா இந்த மருந்து நமக்கு செட் ஆகலை அப்படின்ட்டு அடுத்ததுக்கு போவாங்க, இந்த கெமிக்கலைசேஷன் ஃபுட்டு. ஆனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கொழுப்பு மட்டும் கிடைக்கிற மெடிசனா இருக்காது, டோட்டலா மூளைக்குன்னு ஒரு, அதுவும் ஒரு கொழுப்பு மாதிரி தான், அதையும் சிங்க் பண்ணும். அது அவங்களுக்கு தெரியாது, அதான் பிரெயின் ட்ரெயின் ஆகும். ஸோ அதையும் கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு வந்து நிறைய மெடிசன் வந்து பாத்தீங்கன்னா
கொழுப்பை கரைக்கிறதுக்குன்னு கொடுக்குறாங்க, அது நல்ல கொழுப்பும் சேர்த்து போயிட்டு இருக்கும். ஸோ அப்பதான் என்ன ஆகும், அவங்களுக்கு நீர்த்தன்மை உடம்புல விட்டு போக ஆரம்பிச்சிடும், கண்ணு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்கேல்ப் ட்ரை ஆகும், முடி கொட்ட ஆரம்பிக்கும். திடீர்னு ஏன்டா இழைச்சிட்டு போவாங்க, நல்லா தான் இழைப்பாங்க, ஏன்னா அது கெமிக்கல் ஃபுட் இல்லையா. ஆனா பாத்தீங்கன்னா உயிர் சத்தும் சேர்ந்து போயிட்டு இருக்கும், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னா கிட்னிக்கு ஒரு லோடு கொடுக்கக்கூடாது. ஸோ அதனாலதான் இந்த காஃபி வித் லெமன் சூப்பரா ஒர்க் பண்ணும். இது கொஞ்சம் கொஞ்சமா அதோட ரூட் பேசஸை உடைச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன, கருவேப்பிலை, சுக்கு. கருவேப்பிலை பவுடர் வந்து 100 கிராம், சுக்கு ஒரு 100 கிராம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறம் சீரகம், அகத்தை சீரகம் 100 கிராம். இப்ப கருவேப்பிலை பொடி 100 கிராம், சுக்கு 100 கிராம், கருவேப்பிலை பொடி வந்து சொன்ன இல்லையா, அதே மாதிரி வந்து சீரகம், சோம்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோம்பு. இந்த சோம்பு தான் சோம்பலை முறிக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சிறு சீரகம் பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க. சீரகமே பெரிய அளவுல சூப்பரா ஒர்க் பண்ணும். அதே மாதிரி சோம்பு, கருவேப்பிலை பொடி. இப்போ இந்த எல்லாம் சேர்ந்தாலே போதுமான விஷயம், வேற எதுவும் பெருசா தேவையே இல்லை. இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து காலையில ஈவினிங், அவங்களுக்கு ஒரு வேளை ஈவினிங் டைம் கிடைச்சிச்சுன்னா இந்த கருவேப்பிலை தான் இந்த சூப்பரா ஒர்க் பண்ணும். போயிட்டு இந்த கெட்ட கொழுப்பெல்லாம் அழகா கரைச்சி மோஷன்ல கொடுத்துட்டே இருக்கும். இது என்ன பண்ணும், சீரகம் அகத்தை சீர் செய்யும். அப்புறம் பாருங்க சோம்பு சோம்பலை முறிக்கும். ஸோ சோம்பல்னா நம்ம அசல்ட்டா அலுப்பா இருக்காம்பாம்னு கிடையாது, டோட்டலா நினைவு சுரப்பிகள் எல்லாத்தையும் சுரக்க வைக்கிறது சோம்பு. ரொம்ப என்னன்னு தெரியல, நைட்டு ஃபுல்லா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா பாத்தீங்கன்னா காலையில எதுவுமே பண்ண முடியாது. காரணம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்புன்னு இருக்கும்ல, அந்த என்சைம் சுரக்கவே சுரக்காது, சோம்பு சுரக்க வைக்கும், ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். எந்த ஒரு பிரச்சனையும் ஸ்டிமுலேட் பண்ணி யாருமே தூண்டி விடுவதில்லை. அதான் இந்த இன்னைக்கு அக்கு பஞ்சர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய அக்கு ப்ரெஷர் தூண்டி விடுறது. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சுகருக்குலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, ஸ்டிமுலேட் பண்ணாலே போதுமான விஷயம் தான், யாரும் ஸ்டிமுலேட் பண்றது கிடையாது. அதே மாதிரி தான் ஒபிசிட்டிக்கு ஸ்டிமுலேட் பண்ணாலே போகும். இந்த காஃபி வித் லெமன் காலையில எடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு 1 hour கழிச்சு இந்த ஒரு ட்ரிங்க் 2 ட்ரிங்க் எடுக்கணும். ஸோ அது ஏர் பாடி இல்லைன்னா ஃபேட் பாடி, ரெண்டையுமே அந்த ரெண்டுக்குமே சூப்பர். இந்த லெமன் வித் காஃபி எடுக்கிறாங்க பாத்தீங்களா, இது என்ன பண்ணும், கெட்ட கொழுப்பை வந்து அழகா பேலன்ஸ் பண்ணிருக்கு. சோறப்பை இடிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு சோறை இடிச்சு பதப்படுத்துற மாதிரி, அதுக்கப்புறம் அதை கரைச்சி கொண்டு வரணும் இல்லையா, இது போதும். ஸோ இதுதான் பெஸ்ட் மெடிசன். இந்த 4 மட்டும் பொடி பண்ணி வச்சுக்கணும் அவங்க, அவ்வளோதான். இந்த சுக்கு என்ன பண்ணு கேட்டிங்கனாக்கா, டோட்டலாகவே சுக்கு பவுடர் சேர்க்குறாங்களே 100 கிராம், அதோட சேர்த்து வரும்பொழுது அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்டக்காகி நிற்கிது பார்த்தீங்களா, இந்த குடல்லையும் சரி, நம்ம நினச்சிருக்கோம் வயிறு மட்டும்தான் குடல்ல வந்து நரம்புலையும் கொழுப்பு அடைச்சிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு உறுப்பு இருக்கு, ராஜ உறுப்புன்னு மட்டும் இல்லை, எல்லா உறுப்புக்கு முன்னாடி ஒரு கார்பரேட்டர்னு ஒன்று இருக்கும், அதில் போய் அடைச்சிட்டு இருக்கும் இந்த கொழுப்பு. அந்த காலத்துல வண்டியை நம்ம ஓட்டுறோம், கார்பரேட்டர் அடைச்சிச்சுன்னா நம்ம கிளீன் பண்ணி விட்டா வண்டி சூப்பரா ஓடும். அதே மாதிரி எல்லா உறுப்புகளுக்கும் கடவுள் ஒரு கார்பரேட்டர் வச்சிருப்பார், அந்த கார்பரேட்டர்ல கிளீன் பண்ணாலே போதுமான விஷயம். இந்த காஃபி வித் லெமன் ஃபர்ஸ்ட் கார்பரேட்டர் கிளீன் பண்ணி வைக்கும், அதுக்கப்புறம் இந்த மெடிசன் எல்லாம் போய் அது ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணி கொடுக்கும். அங்க எங்க விதமான பிளாக்கேஜ் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா கொழுப்பு வெட்டிட்டு இருக்கும், ஹார்ட் பிளாக் இருக்காது, ஒபிசிட்டி தொப்பை குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்று எடுத்தாலே போதுமான விஷயம் தான். இது மேல் ஃபீமேல் எல்லாத்துக்குமே பொருந்தும். இது வந்து பிரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் இப்போதைக்கு எடுக்கக்கூடாது இப்போதைக்கு, ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனாலும் இந்த கொழுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிண்டம் அதுவும் சேர்த்து அதையும் சேர்த்து அந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக பிரெக்னென்ட் லேடிஸ் எதுவுமே எடுக்க தேவையில்லை. ஆக எல்லாமே ஓகே. வெளிப்பூச்சாக சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தொப்பை மட்டும் இருக்கும், வெளிப்பூச்சாக என்ன பண்ணுவோம், நைட் டைம்ல வந்து தேவைக்கூடிய ஒரு ஆயில், ஆலிவ் ஆயில், கரிஞ்சீரக எண்ணெய், பிளாக் சீட் ஆயில், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். நைட் டைம்ல அவங்க ஃப்ரீயா ரொம்பலாம் தேய்க்க தேவையில்லை, அப்ளை மட்டும் பண்ணா போதும். அந்த எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த கொழுப்பு அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க, சில பேர் இந்த சதை, இடுப்பு சதை தொங்கும், கையோட சதை தொங்கும், அதை மட்டும் மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும், அழகா ஆட்டோமேட்டிக்கா அதுவும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ தொப்பைக்கும் பிரச்சனை கிடையாது, உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஸ்லிம் ஆகும். ஸோ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டு கிட்டு கிட்டுன்னு உடம்ப குறைப்பாங்க, பாத்தீங்கன்னா சதை மட்டும் தொங்கும், கோடு கோடா இருக்கும். அதுக்கெல்லாம் ஸ்டிட்ச் மார்க்ஸ்லாம், ஆமா, அதுக்கெல்லாம் இந்த எண்ணெய் சூப்பரான ஒரு எண்ணெய். இப்போ பிரெக்னன்ட் லேடிஸ், அதாவது ஆஃப்டர் டெலிவரி அது யூஸ் பண்ணலாம், தாராளமா. ஏன்னா ஆலிவ் ஆயிலோடைய கண்டென்ட் நீங்க கூகுள்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா ஸ்கின் அவ்வளவு அழகா சாஃப்ட் பண்ணும், கரிஞ்சீரக எண்ணெய் அதை க்ளோஸ் பண்ணும். ஆக ரெண்டையுமே கலந்த ஒரு கலவை தான் இந்த கலவை. ஸோ அப்போ ஸ்கின்ல ஊடுருவி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கனாலே இது போதுமான விஷயம்தான், சிம்பிள். ஆக இன்னைய பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால குடலையும் கெடுத்துக்கிறோம், உடலையும் கெடுத்துக்கிறோம். ஸோ இது சிம்பிளாக இருந்தாலே போதுமான விஷயம் தான். இந்த இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிட்டு அவங்க இந்த 2 டைப்பாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். காஃபி வித் லெமன் காலையில் எடுத்துக்கிறாங்க, அடுத்த ஒரு 1/2 hour கழிச்சு இந்த நான் சொன்ன இந்த 4 மிக்ஸையும் மிக்ஸ் பண்ணாலே போதுமான விஷயம் தான். ஸோ அது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கனாலே அழகாக படிப்படியாக அழகாக ஸ்லிம் ஆகிட்டே வருவாங்க. ஸோ அதனால என்னன்னா இதை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்தோன்னே எந்த ரிசல்ட்டும் தெரியாது ஆரம்பத்தில், ஒரு 1 week to 2 weeks. ஏன்னா அது உள் பக்கமாக ரூட்லேருந்து அதை கரைச்சிட்டு வரும்.
ஏன்னா நம்மளோட 7 லேயர் ஸ்கின்லையும் பாத்தீங்கன்னாக்கா அது ஃபுல்லா இப்படி கரைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கும். இவங்க இப்படி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க மேலே இருந்து. இங்க வரும்போது செவரை உடச்சு விட்ட மாதிரி டக்குன்னு ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்து லாக் ஆகும். இதுதான் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம எந்த ஹார்மோன் டெவலப்மெண்ட் இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா கண்டதை சாப்பிட்டு ஹார்மோன் ப்ராப்ளத்தை கொண்டு வந்துருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மீச மேல முளைக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய முரட்டுத்தன்மை ஃபார்முலேஷன் வந்துடும். இது மாதிரி டோட்டலா அவங்களுடைய ஹார்மோன்லேயே ப்ராப்ளம் வந்துடும். இதெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு ஃபுட்டு மாதிரியே அழகா எடுத்துட்டு வந்தாங்கனாக்கா தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே மோஷன்லேயே போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்கா. இழைக்கும் பொழுதும் அவங்க ஸ்கின்னும் அதாவது அப்படியே ஸ்டார்ட் பண்ணி வந்துடும், தொங்காது. சில பேர் வேகமாக குறைக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு தான் கெமிக்கலில் போய் விழுந்து தேவையில்லாமல் கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், ஆட்டோமேட்டிக்காக லங்ஸில் ப்ராப்ளம் வந்துருக்கு, முடி ஸ்கேல்பில் ப்ராப்ளம் வந்துடுது. டோட்டலாக அதோட ரிவைஸ் பேட்டர்ன் நினச்சிக்கிட்டு டோட்டல் ஹார்மோன் ரிவைஸ் பேட்டர்னில் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்கனாலே போதுமான விஷயம்தான். அது உள்பக்கமான தான் வேலை செய்யும். அது எந்த ஒரு திடீர்னு ஒருத்தவங்க பெருத்துட்டாங்கனாக்கா அப்படியே சல்லுன்னு இப்படி தான் குறைக்கணும். நிறைய கெமிக்கல் இருக்கு. அவங்க அதில் நல்லா குறைவாங்க, விட்டாங்கன்னா திருப்பி அதே எந்த அளவில் இருந்தாங்களோ அந்த அளவுக்கு திருப்பி புஷ்டி ஆகிடுவாங்க. ஸோ திருப்பி அதை குறைக்கிறதுக்கு இப்போ ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதும். நம்மளோட நேச்சுரல், நம்மளுடைய முன்னோர்கள் அழகாக கொடுத்த இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம்தான். இதை தாண்டி நம்ம உணவு முறையில மாற்றம் கொடுக்கறத தாண்டி வேற ஏதாவது இப்ப இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்றாங்களா, ஜிம்முக்கு போறாங்க, இதெல்லாம் எதுவுமே தேவை இல்லையா? இல்ல, ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்ப நம்ம எடுக்கிற மெடிசின்ஸ்ல அழகா மெடிசின்ஸ் இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ற நேரம் இல்லாம இருக்கிறதுக்காக தான் இந்த மெடிசன். ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து இந்த ஆசனங்கள் போட்டாலே போதுமான விஷயம். உட்காந்து எழுந்திரிச்சாலே போதும். சிம்பிளா இப்ப நார்மலா உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த கையை அப்படி வச்சுக்கணும், ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு அப்படியே உட்காந்து, ஏதாவது கையை இறக்கக்கூடாது. இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா நின்றுக்கிட்டு அப்படியே உட்காந்து ஏந்திரிக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். இந்த ஒண்ணு அதாவது இவங்க நேரா கண்ணை பார்த்துக்கணும். அப்பதான் கீழே கையை இறக்க மாட்டாங்க. இந்த நேரா பார்த்துட்டு அப்படியே கீழே ஸ்ட்ரைட்டா பார்த்துட்டு அவங்க உடம்பு மட்டும் கீழே உட்காந்துட்டு இருக்கும். ஆரம்பத்துல இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இதை மட்டும் பண்ணாங்கனாலே போதும். இந்த ஒர்க் அவுட்டு கிட்டத்தட்ட உச்சி முதல் பாதம் வரை இந்த ஸ்பைன் அலைன்மெண்ட், L4 L5 ப்ராப்ளம், இந்த குண்டா இருக்கிறதுனால அவங்களால டக்குன்னு குனிய முடியாது, இது எல்லாமே சரி செய்யும் இந்த ஒரே ஒரு ஒர்க் அவுட் போதும். ஒண்ணு இல்லை, நேரா நின்னுக்கிறீங்க, கையை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறாங்க, அப்படியே உட்காந்து எந்திரிக்கணும். ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் இந்த நரம்புலாம் டைட்டா இழுத்துட்டு இருக்கும். ஆனா பொறுமையா சில பேர் வேகமா சரின்னு சொல்லிட்டு உடம்பு வலி வந்துடும், அடுத்த நாள் பண்ண மாட்டாங்க. ரிலாக்ஸா ஃபர்ஸ்ட் 5 கவுண்ட், அப்புறம் ஒரு 10, அதுக்கப்புறம் ஒரு 25 கவுண்ட் டெய்லி பண்ணா போதும். காலையில ஈவினிங் டைம் கிடைச்சிச்சுன்னா மினிமம் 5 மேக்ஸிமம் 25. ஷூர் கண்டிப்பா. அந்த தோல் சுருக்கங்கள், இந்த ஆன்டி ஏஜிங்லாம் அந்த ஒத்த எக்ஸசைஸ்லயே வந்துடும் டோட்டலா. ஸோ இந்த ஒர்க் அவுட்டே போதுமான விஷயம் தான். ஓகே சார். அதாவது உடல் எடையை குறைக்க என்னென்னவோ ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கவங்க நிறைய பேர். அதான் ஏர் பாடி ஃபேட் பாடி தெரிஞ்சுக்கணும். அது பார்த்தாலே அவங்களுக்கே தெரியும். அதனால அதான் இந்த கன்ஃபியூஸே வேணாம்னு சொல்லிட்டோம். இதை எடுத்துட்டு அடுத்த ஆஃப் இந்த 2 மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, தனித்தனியா வேண்டாம், 2 பேருமே எடுத்துக்கலாம், இருந்தாலும் சரியாயிடும். ஆமா, கண்டிப்பா சார். அதாவது இவ்ளோ விளக்கமான்றதை தாண்டி இவ்ளோ எளிமையா நீங்க சொன்னது வந்து எங்க நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபேட் பாடியில யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய தீர்வா இருக்கும் சார். தொடர்ந்து நீங்க எங்க ஆதன் ஆன்மீகத்துல இணைஞ்சு இதே மாதிரி வாழ்வியல் சம்பந்தமான உணவு முறைகள்ல மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து எங்க நேயர்களுக்காக சொல்லணும். ரொம்ப நன்றி சார். நன்றி.